வெல்கம் டு நாகா கிரியேஷன். இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி 2 துண்டு, மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனு. மல்லித்தூள் தான் இதுக்கு முக்கியமாக நிறையா போடணும். பச்சை மச்சை போட்டு வைக்கலாம். கறி 1/2 கிலோ. இப்போ ரெடி பண்ணுங்க. அடுப்பை பச்சை வச்சுக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா முதல்ல வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா அதில் வரமிளகா போடுவோம், இது பச்சை மிளகா. நல்லா வதங்கிட்டு அடுத்தது வெங்காயம், லேசாக வதங்கும் போது தக்காளியை போடணும். தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா போடணும். சீரகம், மிளகு, சோம்பு 2 போட்டுக்கணும். கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கினா நல்லா வதங்கிடும். அடுத்தது மல்லிப்பொடி எதையோட போட்டுடணும். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதோட சும்மா வதக்கி விடுங்க போதும். தேங்காய், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் ஒன்றா போடணும். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தணும். இது இப்படி வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இனி இதை அரைக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த அதுக்குள்ளேயும் கறியை வேக போட்டுணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிறணும். சரி, ஒரு ஸ்பூனு 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக விடுங்க போதும். இதில் வந்துடும். 3 விசில் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்துக்கங்க, அளவு கொஞ்சமாக ஊற்றணும். 3 விசில் விட்டுறோம். 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது பச்சை மச்சை இதோட போட்டுருணும். அரைச்சி வச்ச மசாலா வந்து பாருங்கள். இப்படி அரைச்சிடணும். ஆட்டுக்கல்லை அரைச்சிக்கிட்டாலும் சரி, ஆட்டுக்கல்லை அரைச்சி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். முடியாதவங்க மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது. எல்லாம் ஒன்றா கலக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அளவாக போட்டுக்கோங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப. வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு விசில் விடணும். ஒரு விசில் மட்டும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். பிடிச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. பச்சை மச்சையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிச்சிடுவோம். கடைசி சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 2, கல்பாசிப்பூ எல்லாம் போட்டு விட்டுறோம். பொரியல் கருவேப்பிலை போட்டுறணும். அப்படியே குழம்பா அவ்வளோதான். கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.